வணக்கம் நண்பர்களே. மனிதர்களாகிய நமக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும். அதுதான் மரணத்தை பற்றிய பயம். மரணத்திற்கு பிறகு மனித உயிர் என்னவாகும்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி உருவானது? நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிரபஞ்சம் முதல்ல உருவானது. அதுக்கப்புறம் அதுல தற்செயலாக மனித உயிர் உருவானதுன்னு நம்புறோம். ஆனா நவீன குவாண்டம் இயற்பியலின் மிக உன்னதமான புதிய கோட்பாடான பயோசென்ட்ரிசம் இதை தலைகீழா மாற்றி போடுகிறது. இந்த பிரபஞ்சம் நம்மை உருவாக்கவில்லை. நம்முடைய உயிர் அல்லது அந்த விழிப்புணர்வு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே வினாடிக்கு வினாடி உருவாக்கி கொண்டிருக்கிறது. மரணம் என்பது நிஜமே இல்லை. அது ஒரு மாயை என்கிறது இந்த நவீன அறிவியல். அது என்ன? அப்படி என்ன மாபெரும் ரகசியம்? இந்த வீடியோவுல நாம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த பயோசென்ட்ரிசம் அப்படிங்கிற வார்த்தையை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யாரு? அமெரிக்காவுல புகழ்பெற்ற மருத்துவர் விஞ்ஞானி ராபர்ட் லான்சா அப்படிங்கிறவரு இந்த பயோசென்ட்ரிசம் அப்படின்னா உயிரை மையமாக கொண்ட பிரபஞ்சம் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை ஒரு எளிய உதாரணம் மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். நீங்க தியேட்டருக்கு போய் ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறீங்க. அந்த திரையில ஓடுற படம் நிஜமா? நிச்சயமா இல்ல. அது தியேட்டரோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்டர்ல இருந்து வர்ற ஒளியோட பிரதிபலிப்பு மட்டும்தான். அந்த ப்ராஜெக்டரை ஆஃப் பண்ணிட்டா திரையில இருக்கக்கூடிய இந்த உலகமே காணாமல் போயிடும். இதே போலத்தான் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகம், விண்மீன்கள், சூரியன் எல்லாமே நிஜமாகவே அங்க அப்படி இல்லை. நம்ம கண்ணும் காதும் நம்ம மூளையும் தான் அதை அப்படி ஒரு வடிவமா நமக்கு காட்டுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் ப்ராஜெக்டர்னு வைக்கல. வெளியில நாம பார்க்கிற இந்த உலகம் தான் சினிமா திரை. நம்ம உயிர் இல்லைன்னா வெளியில விண்வெளியோ அல்லது பிரபஞ்சமோ தனித்து இயங்க முடியாது. உயிர் தான் எல்லாவற்றிற்கும் மையம் என்கிறது இந்த நவீன குவாண்டம் கோட்பாடு. இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, காலம் மற்றும் இடம் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய ஒரு மாறாத உண்மைன்னு நினைக்கிறோம். ஆனா பயோசென்ட்ரிசம் அறிவியல் படி காலமும் இடமும் வெளியில் கிடையாது. அது நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்க ஒரு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கு இல்லையா, விஆர் பாக்ஸ், அந்த கண்ணாடியை உங்க கண்ணுல மாட்டிக்கிட்டு ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க. அந்த கேமுக்குள்ள நீங்க நடக்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க கையை நீட்டினா அங்க ஒரு சுவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிஜத்துல நீங்க ஒரு சின்ன அறைக்குள்ள தான் நின்றுகிட்டு இருப்பீங்க. அந்த கண்ணாடி தான் உங்க மூளையை அப்படியே நம்ப வைக்குது. இதே போலத்தான் நம்ம மூளை வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் அலைகளை ஒன்னா சேர்த்து நமக்கு ஒரு முப்பரிமாண உலகத்தை, அந்த 3D வேர்ல்டை காட்டுது. நாம கடந்து போற நிமிடங்கள், மணி நேரங்கள் எல்லாமே நம்ம மூளை உலகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு அளவுகோல் மட்டும்தான். காலம் மற்றும் இடம் என்பது வெளியில தனித்து இயங்குவதே இல்லை. அது நம்ம உயிரோட, நம்ம விழிப்புணர்வோடு பிணைக்கப்பட்ட ஒரு மாயை. இப்போ நம்முடைய உயிரும் விழிப்புணர்வும் தான் இந்த உலகத்தை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு குவாண்டம் இயற்பியல்ல நடந்த ஒரு அதிநவீன சோதனையை நாம தெரிஞ்சுக்கலாம். விஞ்ஞானிகள் ஒரு எலக்ட்ரானை ஒரு திரையை நோக்கி செலுத்தினாங்க. அங்க ஒரு மனித கண்காணிப்போ அல்லது எந்த ஒரு கேமராவோ இல்லாத போது அந்த எலக்ட்ரான் ஒரு திடப்பொருளாக இல்லாமல் வெறும் காற்றில் மிதக்கும் அந்த புகை மூட்டம் போல பெருவெளியில் எல்லா இடத்திலும் பரவி இருந்தது. ஆனா விசித்திரமாக ஒரு விஞ்ஞானி
அந்த எலக்ட்ரானை எப்பொழுது தன் கண்ணால் உற்று நோக்கினாரோ, அந்த நொடியில் அந்த புகை மூட்டம் மறைந்து, அது ஒரு புள்ளியில் திடப்பொருளாக, அதாவது ஒரு அணு துகளாக மாறியது. இந்த சோதனை அறிவியல் உலகத்தையே உலுக்கியது. ஏன்னா, மனித உயிர் அல்லது விழிப்புணர்வு அங்கே போய் அதை கவனிக்கும் வரை வெளியில எந்த ஒரு திடப்பொருளும் வடிவமே பெறுவதில்லை. இதன் மூலம் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது, உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தை நீங்க பார்க்காத வரை, அது அங்கே ஒரு திடப்பொருளாக இல்லை. அது வெறும் சாத்தியக்கூறுகளின் அலைகளாகவே மட்டும் இந்த காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது. நீங்க திரும்பி அதை பார்க்கும்போது தான், உங்க உயிர் அதை ஒரு மரமாக மாற்றுது. உங்க உயிர் தான் இந்த உலகத்திற்கு வடிவமே தருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சரி, இப்போ மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு நாம வந்துரலாம். அப்படின்னா மரணம் என்பது என்ன? இந்த பயோசென்ட்ரிசம் கோட்பாட்டின்படி மரணம் என்பது ஒரு கற்பனையான எல்லைக்கோடு மட்டும்தான். நாம ஒரு எளிய இன்னொரு உதாரணத்தை பார்த்து ஆகணும். நீங்க ஒரு இந்த நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அல்லது ஒரு யூடியூப்ல ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறீங்க. அதுல பல எபிசோடுகள் இருக்கும். முதல் எபிசோடு முடிஞ்ச உடனே அந்த எபிசோடு இறந்து விட்டதா? நிச்சயமாக கிடையாது. அது அந்த மெமரி கார்டுக்குள்ளேயே அல்லது இன்டர்நெட்க்கு இந்த கிளவுட் இருக்கு இல்லைங்களா? அப்படியே தான் இருக்கும் அதுல. நீங்க அடுத்த எபிசோடுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதே போல தான் நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலாவதி தேதி கொண்ட ஒரு சதை பகுதி மட்டும்தான். நம்ம உடம்பு அழியும் போது நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 20 வாட்ஸ் மின்சார ஆற்றல், அதாவது நம்ம உயிர் அழிவதே இல்லை. மூளையில் இருக்கக்கூடிய மின்சார ஆற்றல் அழிவதில்லை. குவாண்டம் இயற்பியலில் ஆற்றல் அழிவின்மை விதிப்படி ஒரு ஆற்றலை அழிக்க முடியாது. அது இன்னொரு வடிவமாக மாறத்தான் முடியும். நம்முடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் போது அது அழியாமல் மல்டிவர்ஸ் அப்படி எனப்படும் ஒரு பரிமாண பிரபஞ்சங்களில் ஏதோ ஒரு புதிய எபிசோட்டிற்கு, ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைகிறது. இந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் எந்திரிச்சு அடுத்த அறைக்கு நடந்து போனா, அவன் முதல் அறையில இருக்கிறவங்களுக்கு மறைந்து விடுவான். ஆனா அவன் அடுத்த அறையில் உயிரோடு தான் இருப்பான். அதுதான் மரணம். எனவே நண்பர்களே, பயோசென்ட்ரிசம் நமக்கு உணர்த்தும் மாபெரும் அறிவியல் உண்மை இதுதான். நீங்க இந்த பிரபஞ்சத்துல தற்செயலா பிறந்த ஒரு சின்ன தூசி கிடையாது. உங்களுடைய உயிர் இல்லைன்னா இந்த சூரியனோ, நிலவோ, விண்வெளியோ இந்த வடிவமே பெற முடியாது. நீங்க தான் இந்த உலகத்தின் உண்மையான ஒரு கிரியேட்டர். மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவுல நாம சொல்ல வர்றது. ஏன்னா உங்க உயிர் என்பது அழியாத ஒரு குவாண்டம் பேராற்றல். இந்த உடலை தாண்டி உங்களுடைய விழிப்புணர்வை அடுத்தடுத்த பரிமாணங்களுக்கு கொண்டு செல்ல உங்களை நீங்களே தகுதிப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுடைய உயிரின் மாபெரும் குவாண்டம் ரகசியத்தை புரிஞ்சிக்க ஒரு முற்றிலும் புதிய விஞ்ஞான பார்வையாய் தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் புதுமையாக இருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள். உங்க உயிரின் பேராற்றலை உணருங்கள். வெற்றி நமதே. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.